இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்று நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? யாவே ராகா சீரீஸோட டே 14க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளில் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கார், நாம் அவரின் ஆடுகளாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு செக் லிஸ்ட் தான். எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்ம அவருடைய ஆடாக இருக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யோவான் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அவர் நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார், நம்மளை கைட் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அழகாய் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, இதை மாற்றி உனக்கு நன்மையானதை தருவேன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய சத்தம், அது சத்தம் மாத்திரம் இல்லை, அந்த சத்தம் அப்படியே நம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சத்தம். அந்த சத்தத்தை நம்ம கீழ்ப்படிந்து அந்த சத்தத்துக்கு பின்தொடர்ந்து நம்ம போவோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை செழிப்பு நிறைந்ததாய் மாறும். அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகம் முடிஞ்சிருச்சு, இது நடக்காது, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதை, முற்றுப்புள்ளி வைத்ததை அவர் மாற்றுகிறவர். முடிந்த காரியத்தை ஆண்டவர் சொல்ல, இப்போதான் ஆரம்பம், என் பிள்ளைகளுக்கு நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு புதிய ஆரம்பங்களை, முடிந்து போன சூழ்நிலைகளுக்கு மேல் தொடங்குகிற நம்முடைய ஆண்டவர். அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதை கேட்கறதுக்கு நம்ம டைம் எடுக்கிறோமா? அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது நம்ம அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள், அவருக்கும் எனக்கும் பிரிவினை உண்டு பண்ணுகிற ஏதாவது காரியங்கள் என்னிடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிற. உலகம் உங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு பார்த்து கணக்கு போடலாம், ஆனால் ஆண்டவர் அதை வைத்து மார்க் போடுறவர் இல்லை. அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அது சுத்தமானதா இருக்கிறதா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறத கேட்கறதுக்கு அந்த பணி உள்ள இருதயம் இருக்கிறதா? அதை கீழ்ப்படிது, அதை கேட்டு அதை செய்யறதுக்கு நம்ம இருதயத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கிறதெல்லாம் அவர் பார்க்கிறார். அப்போ நீங்க இருதயத்துல ஒரு முடிவெடுத்து அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க விட்டு கொடுங்க பார்ப்போம். அவருடைய சில நேரம் அவருடைய கைடன்ஸ் நமக்கு தெரியுது, ஆனாலும் மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக அவங்க சொல்றதை கேட்டு செய்திடுறோம். அப்படி செய்யும்போது முடிவும் போராட்டமும் பிரச்சனைகளுமா தான் இருக்கும். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு செய்யும்பொழுது நிறைய நேரத்தில் மனிதர்கள் நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடியாது, இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதுங்க, முடிவு சம்பூர்ணமாய் மாறும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின் சென்று போகும் பொழுது நாம் அவருடைய ஆடாய் மாறுவோம். அவருடைய ஆடுகளுக்கு எப்பவுமே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஏனென்றால் அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆவி ஆத்ம சரீரத்திலே முழுமைக்கும் பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஆடுகளாய் நாம் மாறுவோம். அவர் நம்முடைய மேய்ப்பராயிருந்து நம்மை அழகாய் நடத்துவார். எதை பற்றியும் சோர்ந்து போகாதீங்க. அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு கீழ்ப்படிங்க. அதை செய்யறதுக்கு துரிதமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை உம்முடைய ஆடுகளாய் மாற வேண்டும்னு வாஞ்சிக்கிறீரே, அதற்காய் நன்றி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆடுகளாய், நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆடுகளாய் மாறணும்ப்பா. உங்கள் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறதுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற நல்ல இருதயத்தை என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆடுகளாக இருக்கும் பொழுது நாங்கள் உம்முடைய மந்தையின் ஆடுகளாக இருந்து அற்புதமான நீர் கொடுக்கிற ஆச்சரியமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியுமே, அதை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் நீங்கள் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆடுகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இதை பற்றி கவலைப்படாதீங்க. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். God bless you all.